இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்கு. சம்பளம் ஒரு பர்சன்டேஜ், சம்பளம் 1% வேலைக்கான மெட்டீரியல். இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்கறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்க் கட்டுறேன் அல்லது ஒரு குளம் வெட்டுறேன். 100 ரூபாய் செலவுனா இன்னைக்கு 60-40 இருக்கும். அந்த டேங்க் வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளவு சதவீதம் கொடுக்கிறோம்? டேங்க் வெட்டுறதுக்கான உபகரணங்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் 87%. மொத்த காஸ்ட்ல 87% சம்பளம் பாக்கினா அது 60-40 தான் இருக்கணும். அப்ப 87% சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுற. நீ போலி கணக்கு எழுதுறதுனால வேஜ் பில் அதிகமாகுது, மெட்டீரியல் பில் அதிகமாகல. இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரப்பூர்வமாக ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்து எடுத்து ஒரு பஞ்சாயத்துல மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதம் எழுதிட்டேன். இந்த கேள்வி நீங்க கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். இப்ப ட்விட்டர் பக்கத்துல 1 மணி நேரத்தில் இந்த டேட்டாவை போட்டுறோம். அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டில் 39,000 கோடி ரூபாயும் ஆடிட் பண்ணி இந்த பெருச்சாளிகள் எவெல்லாம் பணம் திருடினானோ 4 சிறைச்சாலையை மத்திய அரசுடைய பணத்துல கட்டி அந்த 4 சிறைச்சாலையை நப்பிட்டு தான் அடுத்த பைசா கொடுக்கணும்.